மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை என்ன தாரைக்கும் ஒன் இஸ் இன்வாலண்டரி அதர் இஸ் போத் வாலண்டரி. இந்த வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரியாக இருக்கிற நுரையீரலை பயன்படுத்தி உன்னுடைய இருதயத்தை இயக்குவது அதை குறைத்து ஓட்ட கற்றுக்கொண்டால் மங்கி மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து ரெண்டு நுரையீரலும் ஓடுகிற ஓட்டத்தோடு நேரடியாக தொடர்பு இல்லாமல் இருதய ஓட்டத்தை பிரித்தால் சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஓட வல்லரே. If you learn this technique of separating the lung movement from the heart movement, and if you can regulate your heart movement with your lung movement, ரொம்ப சிம்பிள் philosophy. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு முடிச்சுடுறேன் நான். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுவாசிக்கிறான்னு சித்தர்களை ஒரு கேள்வி கேட்டார். ஞான சரநூல் என்ன சொல்லிச்சு? ஒரு மனிதன் 21,600 முறை ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறான்னு சொன்னார். நாம போய் if you go to a modern medical physician and tell him that a man breathes 21,000 times 21,200 times in a day, அவரோட பார்த்து சிரிப்பார். இவருக்கு என்னமோ ஆயிட்டு இருக்குது, இவன் தான் உட்காந்துட்டு என்னன்னு கேட்பார். You ask the same question with the doctor, what is the breath rate of man? He will say the man breathes 15 times in a minute. ஒரு நிமிடத்துக்கு 15 தடவை சுவாசிக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆன்மீகம் சொல்லுவதும் அனுபவம் சொல்லுவதும் அறிவியல் சொல்லுவதும் ஒன்று தான். ஒன்லி டிஃபரெண்ட் நியூமெரிக்கல்ஸ். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவைன்னா ஒரு மணிக்கு எத்தனை நிமிஷம் இருக்கு? 60 நிமிஷம். 60 15 பெருக்கிறா 9,000. ஒரு நாளைக்கு எத்தனை மணி இருக்கு? 24 மணி நேரம். 924 பெருக்குனா 21,600. ஸோ போத் ஆர் சேம். இப்போ இதுல இருந்து சித்தர்கள் சொன்ன விஷயம் என்ன? ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை உன்னுடைய நுரையீரல் இயங்குவதற்கு பதிலாக உன்னுடைய நுரையீரல் ஒரு நிமிஷத்துக்கு 10 தடவை இயங்குறதா வச்சுக்கோ. த்ரூ யுவர் பிராக்டிஸ் ஆஃப் வாசி யோகம், உயிர் வழி ஓங்கு சுவாசம் ஆர் பிராணாயாமா, இதெல்லாம் ஒண்ணுதான், ஒரே சொல் தான். தமிழ் சொல் வாசி யோகம். அப்போ உன்னுடைய நுரையீரலினுடைய இயக்கத்தை ஒரு நிமிடத்துக்கு 15 முறைக்கு பதிலாக 10 முறை இயங்க வைத்தால் 5 மிச்சம் ஆயிடுதுல வேறன்ட்ட. நான் சொல்றது விளங்குறதா? 15 தடவை சுவாசிக்கிற போது ஏற்படுகிற தேய்மானம் 10 தடவை சுவாசிக்கிற போது ஏற்படுகிற தேய்மானத்தை விட அதிகமா இருக்கும். 10 தடவை தேய்ச்சா குறைவா இருக்கு இல்லையா? அப்போ நீங்க 15 தடவை நுரையீரல் இயங்குவதற்கு பதிலாக 10 தடவை இயங்கினால் 1/3 அந்த நுரையீரல் இயங்குகிற காலத்தை கூட்டி விட்டாய். அப்போ நீ 60 வருஷம் வாழ பிறந்திருந்தீங்கன்னா முறையாக வாசியோகத்தை கற்றிருந்தா ஒரு 20 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எவ்வளோ அப்போ? 60 + 20 80. அதைத்தான் சொன்ன. கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகும். கொங்கை மங்கை பங்கர் பராசக்தியை சரீரத்தில் பாதியாக கொண்ட சிவபெருமானோடு நீ மரணத்தை வென்று, இறப்பை வென்றுன்னு சொல்லல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மரணத்தை வென்று சங்கு இரண்டையும் தாரை ஒன்றையும் முறையாக பயன்படுத்தி நீடூழி வாழ்கிற ரகசியத்தை சித்தன் சிவவாக்கியன் ஒரு 4 வரிகளில் இத்தனை அறிவியல் விளக்கங்கள் சொன்னதற்கு பதில் சொல்லி இருக்கிறார். பின்பற்றுவோம் யோக கலையை. நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி.